ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பங்களா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட எலிவேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் வலசரவாக்கம். ஸோ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், இப்போது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்க மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பங்களா பிளேஸ் ஆகிருக்கு. அதாவது ஆர்காட் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் நார்த்து ஃபேஸிங்கில் 30 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. 2 பெரிய கார் பார்க் நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைக் பார்க்கிங் ஒரு 4 பைக் நிப்பாட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லேண்டும் நார்த் ஃபேஸிங் வரும். வீடோட மெயின் டோர் என்ட்ரன்ஸும் நார்த் ஃபேஸிங் வரும். ஹால் கம் டைனிங், நல்ல ஒரு பெரிய ஹால் வித் டைனிங்கோடு கொடுத்துருக்காங்க ஸ்பேஸு. இது மட்டும் இல்லாமல் மேலேயும் வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. டூப்ளெக்ஸ் டைப்பாக டோட்டல் 5 பெட்ரூம், நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 ரூம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. மொத்தம் கிட்டத்தட்ட 8 ரூம் கிட்ட இருக்குது. 5 பெட்ரூம் வந்து நல்ல ஒரு பெரிய பெட்ரூமில் 5 பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியா. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. 1.5 கிரவுண்ட் லேண்டு, 60 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த்து. இந்த 1.5 கிரவுண்ட் லேண்டில் G+1 வீடு கட்டிட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பார்ட்டி ஹால் மாரி ஷெட்டே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிக் ஃபேமிலி ஸ்டே பண்ணுற லெவலில் பண்ணிவிட்டு, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற லெவலில் ஒரு பார்ட்டி ஹால் ரெடி பண்ணி சூப்பராக ரெடி பண்ண இந்த பங்களாவை தான் சேலுக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான வீடு இது. நார்த் ஃபேஸிங்கு 1.5 கிரவுண்ட் லேண்டில் கிட்டத்தட்ட 8 பெட்ரூம் இருக்க மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்களோட திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி, யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸை அவங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூமாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இன்னொரு ரூம் பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ரூமாக அது தனியாகவே வச்சுக்கிட்டாங்க. கிச்சன் பக்கத்தில் ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு, அதாவது சின்ன சின்ன வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு டோர் தனியாக வச்சுருக்காங்க. சர்வெண்ட்டு வர்றதுக்குன்னு ஒரு தனி டோர் வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. கீழே வந்து 2 பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா இருந்த மாதிரி அழகாக பார்த்துருந்தீங்க. ஒரு பெரிய ஹால் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 பெட்ரூமு, ஒரு சின்ன ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அது ஹோம் தேட்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள், நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வியூ காமிக்கிறேன். இது ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் அந்த டைப்பில் கூட நம்ம சொல்லலாம். ஷூட்டிங் ஹவுஸாக நீங்கள் வாடகை விட்டிங்கன்னா ஒரு நாள் ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா 1 லேக் ஈஸியாக வாடகை கிடைக்கக்கூட, அந்தளவுக்கு அது 1 டேக்கு 1 லேக் ஈஸியாக கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பங்களான்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலே நான் சொல்லியிருந்தேன் அந்த பார்ட்டியாலும் உங்களுக்கு நான் வியூ காமிக்கிறேன். எல்லாம் பாருங்கள். ரோட் ஃபேஸிங்கில் பால்கனி வச்ச மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல வென்டிலேஷனோட வாஸ்து கரெக்டாக இருக்கும். CMD அப்ரூவ்டு இருக்குது. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ஒரு சூப்பரான பங்களா இது. ஸோ 60க்கு 60 சைஸு, 30 அடி ரோடு. நம்ம ஆர்காட் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வலசரவாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. நியர்பை பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வர போகுது. ஷாப்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. தேவி அகாடமி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. பொன் வித்யாஸ்ரமம் ஸ்கூல் இருக்குது. இன்னும் 2-3 வேலம்மாள் ஸ்கூல் கனெக்ஷன் ரோடு, நம்ம ஆலப்பாக்கம் மெயின் ரோடு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எக்ஸ்ட்ரா வேளாங்கண்ணி ஸ்கூல் இருக்குது. அப்புறம் லாச்சர் லைன் ஸ்கூல் இருக்குது. லாமெக் ஸ்கூல் இருக்குது. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன், ஓரளவுக்கு ராமாபுரம் கனெக்ஷன் ரோடு, போரூர் கனெக்ஷன் ரோடு. ஸோ நம்ம ஓரளவுக்கு வலசரவாக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய சென்னையோட சென்டர் லொக்கேஷனை கூட சொல்லலாம். இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் பெரிய டெவலப்மெண்ட் வந்துடும் இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே போர் வாட்டரும் சரி, வெல் வாட்டரும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அழகாக அப்படியே ஃபில்டர் போட்டு கூட குடிக்கவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா.
இது சைடில் வரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸு. நம்ம ஸ்டேர்கேஸ் இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் நான் சொன்னதான் அதுவும் நீங்கள் பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு பார்ட்டியில் நம்ம ஹால் எப்படி ஓப்பனாக இருக்குமோ அந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனை இதில் அழகாக தான் இங்கே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இதில் ஒரு சேர் போட்டு அழகாக அரேஞ்ச் போட்டு இந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பங்களா சேலுக்கு வந்திருக்கு. உடனே யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பங்களா மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃப் கிரவுண்ட்லேயும் ஒரு சின்ன வீடும் இருக்குது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த வீடும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் ஸ்மால் சைஸில் தனி வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஆர்காட் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 100 மினிட்டில் இந்த பங்களாவுக்கு அடுத்ததே ஒரு அரை கிரவுண்டில் தனி வீடு இருக்குது. அது கிட்டத்தட்ட 3 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அதுலேயும் ஒரு 3 பார்க்கிங் நிப்பாட்டோளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. G+2 பில்டிங். அதுவும் ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது ரெண்டுமே. உங்களுக்கு எந்த வீடு வேணுனாலும் ஓகே. இது 1.5 கிரவுண்டில் இருக்கக்கூடிய பங்களா, அது ஆஃப் கிரவுண்டில் இருக்கக்கூடிய வீடு. ஸோ அந்த வீடோட வியூ நான் எடுக்கலை. ஸோ இதை மட்டும் உங்களுக்காக காமிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் பண்ணலாம், ஒரு ஷூட்டிங் தனியாக வாடகை விடனாலும் தாராளமாக விடலாம், இல்லை ஒரு பெரிய ஃபேமிலி ஸ்டே பண்ணாலும் தாராளமாக ஸ்டே பண்ண முடியும். அந்தளவுக்கு சூப்பராக மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பங்களா தான் பர்ஃபெக்டாக சேலுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். 60க்கு 60 சைஸு 1.5 கிரவுண்ட் லேண்டில் கிட்டத்தட்ட 6000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ CMD அப்ரூவ்டு இருக்குது. அழகாக பேங்க் லோன் வந்து அப் டு 80லேருந்து 90% எலிஜிபிள் இருக்குது. வெல் மெயின்டைன்டு பில்டிங் சொல்லலாம். மற்றபடி சைட் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா ஒரு 2 hours முன்னாடி கண்டிப்பாக நமக்கு டைம் சொல்லணும். அப்போ தான் கீ அரேஞ்ச் பண்ண முடியும். நம்ம சைட் பார்த்துட்டு ஃபர்தராக கூட நம்ம ரேட் பேசலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட் பார்த்திங்கன்னா இந்த 1.5 கிரவுண்டு கூட்டான இந்த பங்களாவோட ரேட்டு 6 crore கோட் பண்ணாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்கும், அப்ரூவ்டு இருக்குது. பேமெண்ட்டும் நம்ம ஃப்ளெக்சிபிள் தான், எப்படி வேணாலும் நம்ம பேசிக்கலாம். இது பக்கத்துலேயே நான் இன்னொரு வீடோட அரை கிரவுண்டோட வீடோட சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 2.6 சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அதுவும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். சைட் பார்க்கணுச்சா நான் சொன்ன மாதிரி 2 hours முன்னாடி கால் பண்ணுங்கள். சைட் கீ அரேஞ்ச் பண்ணதோ நான் சொன்னதோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம பேசலாம். மொத்தம் 8 பெட்ரூம் இருக்குது. 5 பெட்ரூம் நல்ல மாஸ்டர் பெட்ரூம் சைஸு. மற்றபடி ஒரு 3 பெட்ரூம் ஸ்மால் சைஸில் இருக்குது. G+1 பில்டிங் டூப்ளெக்ஸு. அது இல்லாமல் செகண்ட் ஃப்ளோர் பார்ட்டி ஹால் இருக்குது. ஸோ இவ்வளோ க்ளீனாக சொல்லியிருக்கேன். வேறு எந்த டவுட்னாலும் அழகாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறோம். சைட் பார்த்துட்டு கூட நம்ம ஃபர்தராக பேசலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வலசரவாக்கம் லொக்கேஷனில் ஆர்காட் ரோட்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.